இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய மாதாவினுடைய அன்பு பக்தர்களே, என் ஆடுகளை மேய் என்ற அந்த அன்பு கட்டளையை இயேசு பேதுருவிடம் கொடுத்தார். இந்த பேதுரு யார்? திருமுழுக்கு யோவான் யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இயேசுவும் அங்கே வருகின்றார். அவரும் திருமுழுக்கு யோவானிடத்திலே யோர்தானிலே திருமுழுக்கு பெறுகிறார். அப்பொழுது வானம் திறக்கின்றது. தூய ஆவியானவர் புறா வடிவிலே அவர் மீது வந்து இறங்குகின்றார். அப்பொழுது இடி முழக்கமாக குரலொலி கேட்கின்றது. இவரே எனது அன்பார்ந்த மகன், இவரிலே நான் அகமகிழ்கின்றேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்ற இந்த குரலொலி கேட்கின்றது. திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு போதிக்கின்றார். என்னை விட பெரியவர் ஒருவர் உங்கள் மத்தியில் இருக்கின்றார். நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், அவர் தூய ஆவியானவரால் உங்களுக்கு திருமுழுக்கு தருவார் என்று கூறுகிறார். எல்லாரும் கலைந்து சென்று விட்டார்கள். மறுநாள் அதே ஆற்றங்கரையிலே திருமுழுக்கு யோவான் நின்று கொண்டிருக்கின்றார். அவருடைய சீடர்கள் 2 பேர் அருகிலே இருக்கின்றார்கள். அப்பொழுது இயேசு அந்த வழியாக செல்லுகிறார். அவரை பார்த்தவுடனே திருமுழுக்கு யோவான், இதோ இறைவனின் செம்மறி என்று சுட்டி காட்டுகிறார். அதை கேட்டவுடனே அந்த 2 சீடர்களும் இயேசுவின் பின்னால் செல்லுகின்றார்கள். சிறிது தூரம் சென்ற பிறகு இயேசு திரும்பி பார்க்கின்றார். ஆண்டவரே, எங்கே செல்லுகின்றீர், எங்கே தங்கியிருக்கின்றீர் என்று கேட்டபொழுது, வந்து பாருங்கள் என்று அன்பாக அழைக்கின்றார். இருவரும் சென்று அவரோடு தங்கி இருக்கின்றார்கள். பெற்ற அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க அவர்களால் முடியவில்லை. அதிலே ஒருவர் அந்திரேயா. அவர் வீட்டிற்கு ஓடுகின்றார். தன் சகோதரனிடம் சொல்லுகின்றார், சீமோனிடம் சொல்லுகின்றார், யோவானின் மகன் சீமோன், நான் மெசியாவை கண்டேன் என்று கூறி அழைத்து கொண்டு வந்து இயேசுவிடம் அறிமுகம் செய்கின்றார். இயேசு கூறுகிறார், யோவானின் மகன் சீமோனே, நீ கேஃபா என்று அழைக்கப்படுவாய் என்று அவரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் பேதுருவினுடைய தொடக்கம். அழைத்தலை பெறுகின்றார். நீ கேஃபா என்று கூறுகின்றார். கேஃபா என்றால் பாறை என்று பெயர். பேதுரு என்று என்றும் அவர் அழைக்கப்படுகின்றார். சீமோன், பேதுரு, கேஃபா இந்த சொற்கள் எல்லாம் ஒரு மனிதரைத்தான் சுட்டி காட்டுகின்றன. இயேசுவோடு அவர் பயணிக்கின்றார். பிலிப்பு செசாரியா என்று ஒரு பட்டணம் இருக்கின்றது, மலை மேல் இருக்கின்றது. இந்த யோர்தான் ஆறு அங்கிருந்து தான் புறப்பட்டு வருகின்றது. எனவே அந்த ஊற்று கண் இருக்கின்ற அந்த இடத்திற்கு, அந்த பிலிப்பு செசாரியா பட்டணத்திற்கு ஆண்டவர் இயேசு தன் சீடர்களோடு செல்லுகின்ற பொழுது இறை வேண்டல் செய்கின்றார். அப்பொழுது சீடர்களை பார்த்து, என்னை மக்கள் யாரென்று அழைக்கின்றார்கள் என்று கேட்க, அவர்கள் இறைவாக்கினரிலே ஒருவர் நீர் எலியா என்று சொல்லுகின்றார்கள், இறந்த இறைவாக்கினரில் ஒருவர் உயிர்த்தெழுந்து வந்திருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் என்று பதில் சொல்லுகிறார்கள். அவர்களெல்லாம் அவ்வாறு சொல்லட்டும், நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டபொழுது இந்த பேதுரு சொல்லுகின்றார், இந்த சீமோன் சொல்லுகின்றார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சான்று பகர்கிறார். அவ்வாறு சொன்ன பொழுது இயேசு மெய்சிலிர்த்து அவரை பார்த்து கூறுகிறார், யோவானின் மகனின் சீமோனே, இதை நீ சொல்லவில்லை, உன்னால் இதை சொல்ல முடியாது, இதை உன் வழியாக வெளிப்படுத்தியவர் என் வானக தந்தையே என்று கூறிவிட்டு, நீ பேதுரு, நீ பாறை, உன் மீது நான் என் திரு அவையை கட்டி எழுப்புவேன், நரகத்தின் வாயில்கள் இதை மேற்கொள்ளாது, இம்மன்னகத்திலே நீ எதை கட்டுவாயோ அது விண்ணகத்திலும் கட்டப்பட்டதாக இருக்கும், இந்த மன்னகத்திலே நீ எதை கட்டவிழ்ப்பாயோ அது விண்ணகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டதாக இருக்கும் என்று திரு அவையினுடைய அதிகாரத்தை அவர் அருளப் போவதை முன்னுரைக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அடுத்தபடியாக நாம் அவரை தாபோர் மலையிலே பார்க்கின்றோம். தாபோர் மலைக்கு ஆண்டவர் இயேசு மீண்டும் ஜெபிப்பதற்காக அழைத்து செல்லுகிறார். 3 பேரை அழைத்து செல்லுகின்றார். பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 அங்கே இருக்கின்ற பொழுது தன்னுடைய மனித நிலையிலே இறை நிலையை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, குழம்பி போகின்றார்கள். அந்த நேரத்திலே பேதுரு என்ன சொல்லுகின்றார் என்பது தெரியாமல் சொல்லுகின்றார்கள். எலியாவும் மோசையும் வந்து ஆண்டவர் இயேசுவோடு பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஒளிமயமான இந்த சூழ்நிலை.
ரஞ்சிதமான இந்த சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அப்பொழுது பேதுரு கூறுகின்றார், இங்கேயே நாம் வாழ்ந்து விடுவது எவ்வளவு மேலானது ஆண்டவரே. நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் எழுப்புவோமா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது மீண்டும் ஒரு இடி முழக்கம் கேட்கின்றது. யோர்தானிலே என்ன கேட்டதோ அதே ஒலிக்கின்றது. அதை கேட்டவுடனே அதிர்ந்து போகின்றார்கள், கீழே விழுகின்றார்கள், முகம் குப்புற விழுகின்றார்கள். விழித்து பார்க்கின்றார்கள், ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். இந்த நிகழ்வை நீங்கள் நான் உயிர் தெழுந்து உங்களுக்கு காட்சி தருகின்ற வரையிலும் உலக மக்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று அவர்களை கட்டுப்படுத்துகின்றார். அடுத்தபடியாக நாம் அவரை பேதுருவை எங்கே பார்க்கின்றோம்? கப்பர்நகூமிலே பார்க்கிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 17வது பிரிவிலே 24 முதல் 27 உள்ள அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். கப்பர்நகூம் தான் இயேசுவுக்கு செயலகம், தலைமை செயலகம். எங்கு சென்றாலும் கப்பர்நகூமிலே தான் வந்து தான் தங்குவார். நாசரேத்துக்கு போக மாட்டார், இங்கேருந்து வந்துட்டார் வெளியில். அந்த கப்பர்நகூமிலே தான் பேதுருவின் மாமியாரின் வீடும் அங்கு தான் இருக்கின்றது, ஜெப குடும்பம் அங்கு தான் இருக்கின்றது. எனவே இயேசு தன்னுடைய இருப்பிடத்தில் இருக்கின்றார், பேதுரு வெளியிலே இருக்கின்றார். ஆலய காவலர் வந்து, உங்கள் தலைவர் ஆலய வரி செலுத்துவதில்லையா? 2 திராக்மா செலுத்த வேண்டுமே, செலுத்துவதில்லையான்னு கேட்க, செலுத்த வேண்டும், செலுத்துவார் என்று பேதுரு சொல்லிவிட்டு வீட்டிற்குள்ளே செல்லுகின்றார். அவர் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு, நாட்டிற்கு உரிமையாக இருக்கின்ற குடிமக்கள் இந்த வரி செலுத்த வேண்டுமா, அல்லது வெளியிலிருந்து நாட்டிற்குள்ளே வருகின்றவர்கள் தான் இந்த வரியை செலுத்த வேண்டுமா என்று கேட்டபொழுது, மற்றவர்கள் தான் குடிமக்கள் அல்ல என்று பேதுரு கூறுகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அப்படி இருந்தாலும் நாம் மக்களுக்கு தடங்கலாக இருக்கக்கூடாது. எனவே நீ கடலிலே போய் மீன் பிடி. அந்த முதலாவதாக நீ பிடிக்கிற அந்த மீனின் வாயிலே ஸ்தாத்தேர் என்ற நாணயம் இருக்கும். அதை எடுத்து உனக்கு 2 எனக்கு 2 சேர்த்து அந்த 4 காணிக்கைகளை அவருக்கு செலுத்து என்று ஆண்டவர் பேசுகின்றார். பேதுரு அதை நிறைவேற்றுகின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்தபடியாக நாம் ராபோஜன சாலைக்கு வருகின்றோம். அங்கே ஆண்டவர் இயேசு எல்லாம் முடித்தவுடனே பாதம் கழுகின சடங்கு எல்லாம் முடிந்து விடுகின்றது. அதன் பிறகு இயேசுவை அந்த பேதுரு எவ்வாறு காட்டிக் கொடுக்க இருக்கின்றார் என்பதை கூறுகிறார். இயேசு சொல்லுகின்றார், இதோ நான் பிடிபட போகின்றேன், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போய் விடுவீர்கள் என்று சொல்லும் பொழுது, யார் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன், உங்களோடு தான் இருப்பேன், என் உயிரையே கொடுப்பேன் என்று கூறுகின்றார். மற்ற சீடர்களும் அவ்வாறே கூறுகின்றார்கள். அப்பொழுது இயேசு கூறுகிறார், இன்று இரவு அதிகாலையிலே சேவல் கூவுவதற்கு முன்னால் 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என்று முன்னுரைக்கின்றார். எனவே பேதுருவினுடைய நிலைப்பாடு அந்த ராபோஜன சாலையிலே அவ்வாறாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இயேசு பிடிபடுகின்றார். பிடிபட்ட அந்த இயேசுவை தலைமை சங்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள். அந்த நள்ளிரவிலே அதன் விரைவாக அது நடந்து கொண்டிருக்கின்றது. நள்ளிரவிலே கூட்டம் கூடக்கூடாது, தலைமை சங்கம் நடக்கக்கூடாது. இருந்தாலும் விதி மீறி அந்த கூட்டத்தை நடத்துகின்றார்கள், விரைவாக இயேசுவை தொலைத்து கட்ட வேண்டும் என்பதற்காக. இவரோ வாசல் படியில் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார் பேதுரு. அப்பொழுது பணிப்பெண்கள் 2 பணிப்பெண்கள் வரிசையாக வந்து, அந்த கலிலேயர்களிலே நீயும் ஒருவன் தான் என்று சொன்னபொழுது, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை என்று கூறுகின்றார். முதலாவதாக எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்றார். 2வதாக உறுதியாகவே எனக்கு தெரியாது என்று மறுதலிக்கின்றார். 3வதாக இயேசுவை சபித்து, யாரோ அந்த மனிதர் எனக்கு தெரியவே தெரியாது என்று 3 முறை மறுதலிக்கின்றார். அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தலைமை சங்கத்திலே அந்த நிகழ்ச்சியானது நடக்கின்றது. பேதுரு அவருடைய பங்கேற்பு அந்த நிகழ்விலே இயேசு முன்னுரைத்தது போல 3 முறை மறுதலித்தலிலே நிகழ்கின்றது. அத்தருணத்திலே அந்த சேவல் கூவுகின்றது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கருணையோடு திரும்பி பேதுருவை பார்க்கின்றார். அவர் கண்களை பார்த்த பேதுருவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நினைத்து பார்க்கின்றார். வெளியிலே சென்று குமுறி அழுதார். தான் செய்த குற்றத்திற்காக மனம் வருந்தி அழுதார், மனம் மாறினார் என்பதை அந்த பேதுருவை பார்த்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். அதன் பிறகு திபேரியா கடற்கரைக்கு நாம் வருகின்றோம். திபேரியா கடற்கரையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது முறையாக தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். அவ்வாறு காட்சி கொடுக்கின்ற பொழுது மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பேரும் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு பேதுரு போகிறாரு. எல்லாரும் அவர் கூடவே போயிட்டாங்க. மீன் படவில்லை. ஆண்டவர் இயேசு ஆழத்திலே சென்று வலையை போடுங்கள்னு சொல்லும் பொழுது நிறைய மீன்கள் கிடைக்கின்றது. அந்த மீன்களோடு வருகின்றார்கள். ஆனால் யார் என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை.
யோவான் பார்த்து அது ஆண்டவர் இயேசுதான் என்று கூறவும், பேதுரு படகிலிருந்து கீழே குதித்து துணியை இழுத்து கட்டிக்கொண்டு ஓடி வருகின்றார். அப்பொழுது இயேசு அங்கே நெருப்பு மூட்டி வைத்திருக்கின்றார். நீங்கள் பிடித்த புதிய மீன்களை கொண்டு வாருங்கள் என்று அதில் வைத்து அதை சுட்டு அவர்களுக்கு உணவு வழங்குகின்றார். உணவு வழங்கிய பிறகு அந்த சீமோனை பார்த்து இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியிலே கேட்டோமே, அந்த உரையாடலை நடத்துகின்றார். திருவிவிலியத்திலே இது போன்ற உரையாடல் இல்லவே இல்லை. அவ்வளவு ஆழமான உருக்கமான உரையாடல். இங்கு இருக்கின்றவர்கள் எல்லாம் விட நீ என்னை அன்பு செய்கின்றாயா பேதுரு, சீமோனின் மகனான யோவானே, என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை கேட்கின்றார். 3 முறை மறுதலித்த அந்த சீடரை 3 முறை கேட்கின்றார். உள்ளம் உருகியவராய், கண்ணீர் மல்க, குத்துண்டவராய் தன் வாழ்க்கையை உணர்ந்து, ஆண்டவரே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? என் அகமும் புறமும் உங்களுக்கு நன்றாக தெரியுமே, நான் உங்களை அன்பு செய்கின்றேன் என்று அவர் கூறுகிறார். அப்பொழுது ஆண்டவர் 3 முறை என் ஆட்டுக்குட்டிகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளை வளர், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி காப்பாயாக என்ற அந்த திரு அவையினுடைய மேய்ப்பு பணியை, அதிகாரத்தை அவருக்கு தருகின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்மையும் பார்த்து அந்த திபேரியா கடற்கரையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது முறையாக தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது சொன்ன, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை இன்று வேளாங்கண்ணி கடற்கரையில் இருந்து, இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்றார். என் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் மெய்ப்பீர்களாக. யார் அந்த ஆட்டுக்குட்டிகள்? நம் குடும்பங்கள் தான். குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர் தான் திருத்தூதர்கள். அவர்கள் முதலாவதாக தங்களையும் இறைவனின் ஆட்டுக்குட்டிகளாக உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பிள்ளைகளை அந்த ஆண்டவருடைய மந்தையிலே வளர்த்தெடுக்க முடியும். ஞானத்திலும், பக்தியிலும், புத்தியிலும், நல்லொழுக்கத்திலும், கடவுள் முன்னிலையிலும், மக்கள் முன்னிலையிலும் வளர்த்தெடுக்க முடியும். எனவே ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் ஆட்டுக்குட்டிகளை வளர்ப்பீர்களாக. என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த மண்ணிலே வாழ்கின்ற இந்த பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் எவ்வாறாக எனக்கு சான்று பகிர்ந்து வாழ வேண்டுமோ, சாட்சியாகவும் இருக்க வேண்டும், சாட்சியமாகவும் இருக்க வேண்டுமோ, அவ்வாறு வாழ்வதற்கு முதலாவதாக உங்களையே உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே, ஆழ்ந்த மனமாற்றத்தின் அடிப்படையிலே, என்னுடைய சீடர்களைப் போல, பேதுருவைப் போல எல்லாருக்கும் மேலாக என்னை அன்பு செய்கின்றவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை அன்பு செய்யுங்கள். உங்கள் உறவினர்களை அன்பு செய்யுங்கள். உங்களை சுற்றிலும் வாழ்கின்றவர்களை அன்பு செய்யுங்கள். இறையாட்சி உங்கள் மத்தியிலே இருக்கின்றது என்ற நற்செய்தி எடுத்து சொல்லுங்கள். என் வழியாக வாழ்வும் உங்களுக்கு அருளப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதை எடுத்து சொல்லுங்கள். இரக்கத்தின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எடுத்து சொல்லுங்கள். நீதியின் காலத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறத்தக்கவர்களாய் இந்த இரக்கத்தின் காலத்திலே நாம் ஒருவர் மற்றவரை பராமரிக்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுங்கள். ஆண்டவருடைய அரசு இந்த மண்ணிலே அவ்வாறாக மலர்ந்து கொண்டே உலகம் முடிகின்ற வரையிலும் இருக்கட்டும். என்றென்றும் அது பூத்து கொழுங்குகின்ற, நறுமணம் கமிழ்கின்ற திரு அவையாக, கூட்டு ஒருங்கி இயக்க திரு அவையாக விளங்கட்டும் என்று ஆண்டவர் இயேசு இன்று நம்மையெல்லாம் பார்த்து கூறுகின்றார். எந்த விதத்திலேயே நாம் நம்மையே திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த பேதருடைய வாழ்க்கையை மத்திய நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருப்பதை சிறிது சிறிதாக நாம் சிந்தித்து பார்த்தோம். நாமும் பிறப்பிலிருந்து இந்த நாள் வரையிலும் அந்த பேதுருவை போல எத்தனை முறை இயேசுவுக்காக பேசி இருக்கின்றோம், எத்தனை முறை ஆண்டவர் முன்னிலையிலே ஒன்றை சொல்லிவிட்டு பிறகு சென்று மறுதளித்தவர்களாக இருக்கின்றோம். மீண்டும் மனம் வருந்தி அந்த ஆண்டவரை பின்பற்றி வருகின்றோம். இவ்வாறாக ராட்டினம் போல வீழ்வதும் எழுவதும் வீழ்வதும் எழுவதுமாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால் என்ன பயன்? இந்த உலகையே ஆதாயமாக்கி கொண்டாலும் நம் ஆன்மாவை இழந்து விடுவதனால் வருகின்ற பயன் என்ன என்பதை ஆழ்ந்து உணர்ந்தவர்களாய் எல்லா வேளையிலும் அந்த ஆண்டவருடைய அன்பிலே மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும். திபேரியா கடற்கரையிலே அவர் கேட்டார், சீமோனின் மகனான யோவானின் மகனான சீமோனே, இவர்கள் எல்லாரையும் விட என்னை நீ அதிகமாக அன்பு செய்கிறாய் என்று கேட்டாரே, அதே போல நம்மையும் ஆண்டவர் கேட்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் அனைத்திற்கும் மேலாக ஆண்டவர் இயேசுவே, உங்களை அன்பு செய்கின்றோம். உங்கள் அன்பு நெறியிலே இதோ வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். அவ்வாறு வாழாத தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை கட்டி எழுப்பியர்களும் திரு அவையின் வழியாக எங்களை அனுதினமும் இந்த நவீன காலத்திலே வளர்த்தெடுத்தருளும். நீரே விண்ணகத்திலிருந்து எங்களை ஆளும் என்று அந்த இதய இறை வேண்டலோடு நம்மையே இன்றைய திருப்பலியிலே ஆரோக்கிய அன்னையோடு இணைந்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர் பெற்றவர்களாய், ஆண்டவரால் மேய்க்கப்படுகின்றவர்களாய் அந்த மேய்த்தல் பணியை தொடர்ந்து நம் உயிருள்ள வரையிலும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டவர்களாய் வாழ்வோமாக, பயணிப்போமாக. ஆமென்.